Hello. Good morning or good evening to everyone. என் பேர் மது, என்னோடய ஒய்ஃப் கவிதா. எங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். 2 பேருமே ஆச்சரியாவில் தான் படிக்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். we've been working for more than 12-13 years now. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சென்னை, பெங்களூர் நிறையா இடங்களில் வந்து நாங்கள் அங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆனால் ரீலோகேட் ஆனோம். தென் we had to fall back to பாண்டிச்சேரி. என்னென்னா ஒரே ரீசன் தான். நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் அதில் மெயின் ரீசன் டெஃபினட்டாக ஆச்சரியா தான். பசங்களுக்கான எஜுகேஷன் வந்து அதுவும் மாண்டசரியிலேருந்து அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கரெக்டான ஃபவுண்டேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து 2 பேருமே ரொம்ப தீர்மானமாக தான் இருந்தோம். அதனால் அது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஆராய்ச்சிகள், நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி தான் நாங்கள் ஆச்சாரியா தான் பின்னோன் பண்ணது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் பெங்களூர்லேருந்து நாங்கள் ரீலோகேட் ஆகி இங்கே வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் அதில் மெயினான ரீசன் பசங்களோட ஸ்கூல் ஆச்சாரியாவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நாங்கள் வந்து கோரிமேடு ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்க அங்கே படித்தாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாறணுன்னப்போ ஆச்சாரியாவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தேங்காய்த்திட்டு கேம்பஸ்க்கு வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் வீடுமே ரீலோகேட் ஆகி வெல்ராம்பட் பண்ணிட்டோம். ஓன் ஹவுஸ்லேருந்து ரெண்டட் ஹவுஸில் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ஸ்கூல் ஆக்சசபிளாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். எதனால் ஆச்சாரியா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க. வீடுலாம் ஷிஃப்ட் பண்ணுறீங்க ஸ்கூலுக்காகன்னு சொல்கிறப்போ எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும் இல்லையா. நிறையா ரீசன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இங்கே எல்லாமே இருக்குது. எல்லா ஸ்கூல்லேயும் சொல்லுவாங்க எல்லாமே கிடைக்கும், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்லாம். ஆனால் உண்மையான வேர்ல்ட் கிளாஸ்னால் எல்லாமே இருக்கணும். அகாடமிக்ஸு, கோ கரிக்குலரு, ஸ்கில்ஸு, மற்ற ஸ்கில் செட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்து பசங்களுக்கு ஆக்சசபிளாக வச்சுருக்கிறாரு டாக்டர் அரவிந்தன் ஜி. வெரி வெரி கிரேட்ஃபுல் சார். ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியாது. ஹீக்ரூ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு ஜப்பான்லேருந்து வரும் அப்படின்னு கூட யாருமே நினச்சி பார்த்துருக்கவே முடியாது. அதெல்லாம் அங்கே போய் இவர் செய்யணும்னு அவசியமே கிடையாது. பட் ஒரு விஷனரியாக இருந்து அதை போய் பசங்களுக்கு இது எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் வந்து எத்தனை ஸ்கூலில் திவ்ய திருஷ்டி மாதிரியோ ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் மால்கம் வந்து இங்கே எல்லா கிளாஸஸ்க்குமே கம்பல்சரியாக சொல்லி தராங்க. ஒரு மார்ஷல் ஆர்ட்டு, ஒரு டிஃபென்சிவ் ஸ்கில் ஒன்று தெரியணும் பசங்களுக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப இம்பைப்டாக பசங்களுக்கு கரிக்குலம்லேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இது நான் என்னால் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பேரண்ட்ஸுக்குமே பசங்களுக்கு இருக்கிற அளவுக்கான ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் டைம் டு டைம் ஒரு செஷன் வச்சு அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது சொல்லணும், ஆனஸ்டாக சொல்லணும், அது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை தான். பட் அது எல்லாத்தையும் ரொம்ப ஹோலிஸ்டிக்காக, ரொம்ப ரிலீஜியஸாக பண்ணுறதுனால டெஃபினட்டாக +2 வரைக்கும் ஆச்சாரியா தான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. இதில் இன்னும் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா, நாங்கள் அவர் சொன்ன மாதிரி 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால எங்களால் உட்காந்து பசங்களுக்கு சொல்லித்தரதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ அப்போ வந்து நாங்கள் டியூஷனுக்கும் எங்கேயும் வெளியெல்லாம் அனுப்புறது கிடையாது. ஸ்கூலுக்கு வராங்க, பசங்க படிக்கிறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஸோ டே பை டே பசங்களோட ப்ராக்ரஸ் பார்க்கும்போது ஓகே, நம்மளோட இன்வால்மெண்ட் இல்லாமலே பசங்க எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, மெடிடேஷன், டெய்லி மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் எங்களையுமே வந்து பம்ப்டாக வச்சு அவங்கள கரெக்டாக பண்ண வைக்கணும். அப்புறம் இந்த ஹோம் ஃபன்னு, ப்ரீங் ஹோம் ஆக்டிவிட்டி, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து அகடமிக்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே குழந்தைங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே வந்து போயிடுச்சு. நான்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னும் நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லையோ 9th ஸ்டாண்டர்ட்லையோ போயிட்டு ஸ்டேஜில் ஒரு 2 லைன் பேசணுன்னா எனக்கு எவ்வளோ ஷுவர் ஆகும் ஞாபகம் இருக்குது. ஆனால் என் பசங்க இப்போது சைட்டேஷன் டேன்ற பேரில் இப்போது வீடியோஸ் எடுக்கிறாங்க, யூடியூப்பில் வீடியோஸ் எடுக்கிறாங்க. அண்ட் தென் நிறையா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறதுனால பசங்க வந்து அவங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில் ஆகட்டும், ஸ்டேஜ் ஃபியர் ஆகட்டும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து நான் போகலாம், நான் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ளே இப்போ இந்த வயசுலேயே வர்றதை நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் இந்த அசம்பிளிஸ் எல்லாமே கூட
ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹோஸ்டே பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க தான் அந்த அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க, அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. என்னோட 2 பசங்களுமே வந்து ஸ்டேஜை ஏறிட்டாங்க. 2 பேருமே அசம்பிளியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ அசம்பிளியில் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு யூடியூப்க்கு ஒரு கண்டென்ட்டை வந்து மேம் ஷூட் பண்ணும்போது அதை கிராஸ்ப் பண்ணி அதை சொல்கிறதுலையோ எந்தவித ஹெசிடேஷனும் காட்டுறது கிடையாது. இப்போ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எப்படி டே பை டே மெருக ஏறுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து we have not made any wrong choices anywhere. We made the absolute right choice. We have to take at the right time. அது வந்து we are feeling satisfied of that. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்துறது இருக்குல்ல, அது நிறையா ஸ்கூல்ஸில் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதில்ல. எங்கள் பெரிய பொண்ணு வந்து மகிழ்வென்பா, ஷீ இஸ் இன் 4th grade. அவள் வந்து சவுத் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டரு. ஷீ ஹாஸ் பப்ளிஷ்ட். எங்கள் லீனியேஜ்லேயே நாங்கள் இது வரைக்கும் யாருமே புக்கே பப்ளிஷ் பண்ணது கிடையாது. ஆனால் எங்களோட 9 வயசு பொண்ணு வந்து ஷீ இஸ் அ பப்ளிஷ்ட் ஆத்தர், ரெஜிஸ்டர்ட் பப்ளிஷ்ட் ஆத்தராக இருக்காங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணது ஆச்சரியா தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒலிம்பியாட்லேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட். அவங்க வளர வளர அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக தான் இருக்கும். Thank you so much, Brother Ji. Words cannot define how grateful we are to you. Not just me as a parent, but a lot of parents. அவங்களோட வாய்ஸாக நீங்கள் இதை டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. Thank you so much. Thank you.